குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே வெக்டார்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ்னா என்னங்கிறத நம்ம லைன் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு வீடியோலையும். ஸோ அதனுடைய கண்டினியூஸாக இந்த இதில் ஒன் ஆஃப் த டைப் வெக்டார் லைக் அண்ட் அன்லைக் வெக்டார்ஸ். ஓகேவா? அது என்ன லைக் அண்ட் அன்லைக் வெக்டார்ஸ் அப்படின்னா, ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், அதாவது கோ இன்ஷியல் வெக்டார் பார்த்தோம். ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா வெக்டாரும், எல்லாருடைய எல்லா வெக்டாருக்கும் தொடக்க புள்ளி சேமாக இருந்தால், இப்படி தமிழ் சொல்லுறது தொடக்க புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட் சேமாக இருந்தால், ஸோ அந்த வெக்டார் நம்ம சொல்லுவோம் கோ இன்ஷியல் வெக்டார் சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம். இதில் வந்து என்னென்னா லைக் அன்லைக் வெக்டார்ஸ். லைக் அன்லைக் வெக்டார்னா என்ன, அங்கே டெஃபினிஷனை பார்க்கலாம். அதில் இருந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளையும் நம்ம செய்யலாம் பார்த்துடலாம். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, த வெக்டார்ஸ் ஆர் வெக்டர்ஸ் கே ஹேவிங் த சேம் டைரக்ஷன் ஆர், அதாவது ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிட்டீங்களேன், சேம் டைரக்ஷன் இருந்தால் அது லைக் வெக்டார். ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் அதற்கு சொல்லுவாங்க ஹேவிங் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் said to be unlike வெக்டார்ஸ். ஓகேவா? டூ வெக்டார்ஸ் இருக்கு, அது சேம் டைரக்ஷன்ல இருந்தால் லைக் வெக்டார், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தால் அது அன்லைக் வெக்டார். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்க, ஏபிசிடி எல்லாமே சேம் டைரக்ஷன் இருக்கா லைக் வெக்டார்ஸ். இது ஏபிசிடி, அதே இந்த சைடில் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால இட்ஸ் கால்டு அன்லைக் வெக்டார்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு டைப் ஆஃப் வெக்டரோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.